ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கு மிகவும் அழகான மிகவும் சுவையான ஒரு பிஸ்கெட் செய்வோம். இந்த பிஸ்கெட் ஸ்ரீலங்காவில் இல்லை, ஸ்ரீலங்காவில் இந்த ஏனைய நாடுகளில் இருக்குது. அதை நாங்கள் இன்றைய செய்து பார்ப்போம். மிகவும் நல்லா இருந்தது, மிக சுவையாக இருந்தது. ஆகவே வாங்க செய்வோம். இதுக்கு என்ன பொருட்கள் தேவை என்று முதல்ல பார்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால 4 கப் கோதுமை மாவு, பச்சை கோதுமை மாவு எடுத்து அரிச்சு வச்சிருக்கிறேன் 4 கப். இதுக்காக வேறு பொருட்கள் எள்ளு எடுத்திருக்கிறேன் 1.5 கப், 1 கப் சர்க்கரை, 2 கப் கார்ன்ஃபிளவர் சோளமா எடுத்திருக்கிறேன், 2 கப் சோளமா, 1.25 கப் மாஜரி உருக்கி எடுத்திருக்கிறேன். பால் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுங்க, சுவைக்கு வாசத்துக்கு வெனிலா எசன்ஸ். அடுத்தது எள்ளுக்கு போடுறதுக்கு சர்க்கரை 1.25 சுண்டல் எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1 சுண்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கலுங்க. சர்க்கரை இல்லாட்டி நீங்க சீனி சேர்த்துக்கலாம், சுகர் சேர்க்கலாம். சுகர் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. முதல்ல மாவு எடுத்துக்கொண்டு மாவுக்கு அளவான கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உப்பை போட்டு சோள மாவை நாங்க சேர்ப்போம். இதுக்கு சீனி சேர்க்கையில, மாவுக்கு சேர்க்கையில சீனி நீங்க விருப்பம் வேண்டாம், மாவுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்து கொள்ளலாம். ஆனால் சீனி சேர்க்க பவுடர் பண்ணி சேருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஐசிங் சேர்க்கலாம் அல்லது சீனியை அரைச்சி போட்டு சேர்த்துருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இன்னும் சுவையை கூட்டி இந்த பிஸ்கெட்ல அதிக தரமா பெறணுமா இருந்தா இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு முட்டை சேர்க்கையில், ஆனா முட்டை சேர்த்தா இன்னும் சுவை அதிகரிக்கும். மாஜரினை விட்டு குழைப்போம். முட்டை சேர்க்க 1.5 கப் மாஜரின் எடுத்தீங்களா இருந்தா நீங்க பால் உங்களுக்கு தேவையில்லை. அந்த 1.5 கப் மாஜரினும் முட்டையுமே உங்களுக்கு இதுக்குரிய ஈரத்தன்மையை தரும். மாஜரினை விட்டு கலக்கி கொள்ளுவோம். அதோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்க்கணும். என்னடா ஒரு வாசம் வந்தா தான் இது நல்லா இருக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். விருப்பம் இல்லாட்டி நீங்க விடலாம், பிரச்சனை இல்லை. இங்க இதுக்கு கொடுக்கணுமா இருந்தா கொக்கோ பவுடர் சேர்த்து செய்து கொள்ளலாம். அப்ப ப்ரௌன் கலரா வரும். உங்களோட விருப்பம். ஆனா அடிப்படையா மாத்தாமலுக்கு அங்கால செய்து கொள்ளுங்க. அப்படியே குழைச்செடுப்போம் மாஜரின்ல. இன்னொரு 1/4 கப் மாஜரினும் நீங்க விட்டு ஒரு முட்டையும் சேர்த்திருந்தா இதுக்கு பால் விட தேவையில்லை. அவ்வளவே ஈரப்பதம் போதும். நான் முட்டையை விடாததால நான் பால் சேர்க்க போறேன். தேவையான பால் சேர்த்து குழைச்சு கொள்ளுவேன். அப்படியே ரொட்டி பதத்துக்கு வந்த உடனே ஆசையா இருக்கும். ரொட்டி இப்படி இருக்காது, இது நல்ல சாஃப்டா நல்ல சுவையா வரும். அப்படியே பச்சையா எடுத்து சாப்பிட்டு பார்க்கவே நல்லா இருக்கும். அப்படியே குழைச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்குங்க. அடுத்தது என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றாக்களும் இதை பார்க்கணும்னு நீங்க நினைச்சா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது என்னோட உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஆதரவு தான் என்னோட சேனலின் வளர்ச்சிக்கு உதவும். தயவு செய்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. ஆதரவை தெரிவிச்சு கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களோட ஆதரவை எனக்கு நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். பால் காணும் இவ்வளவு பால் எடுத்த பால் அவ்வளவு எனக்கு போதுமா இருக்கு. அப்ப இவ்வளத்தையும் சேர்த்து நான் அப்படியே குழைச்சு கொள்ள போறேன். நல்லா அடிச்சு குழைச்சிங்களா இருந்தா நல்லா சாஃப்டா வரும். பாருங்க, குழைச்சி எடுத்திருக்கிறேன். இதை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வைக்க போறேன். 1/2 மணி நேரம் நான் வேற ஒன்று பார்க்க போறேன். அதுக்கிடையில இது சரியா வந்துடும். அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு பாலித்தீன் கவர் பண்ணி போட்டு அல்லது கிச்சன் டவல் இருந்தா போட்டுக்கொள்ளுங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளால மூடிக்கொள்ளுங்க. காய்ஞ்சு போகாம மேல் பகுதி உலர்ந்து போகாம இருக்கிறதுக்கு தான் அப்படி மூடிக்கொள்றேன். இனி எடுத்து வச்ச எள்ளு அரைச்சு கொள்ளுவோம். நான் எள்ளு போடுறேன், நீங்க எள்ளுத்தான் போடணும் இல்லை. கச்சா நிலக்கடலை போடலாம், பாதாம்
போடலாம். அதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். எள்ள அரைச்சுட்டேன். அதுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை இல்லாட்டி நீங்க சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே பவுடரா வந்திருக்குது. அப்ப நான் இது குழைஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்க போறேன். நல்ல கொதி தண்ணி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நாங்க எள்ள அரைப்பமா இருந்தா எள்ளு நல்ல இதா வரும். ஒரு சொட்டு தண்ணி காணும். இப்ப இன்னொருக்கா அரைச்செடுப்போம். அரைச்செடுத்தேக்க எள்ள அப்படியே அரைப்பட்டு வந்துடும். இதுக்குள்ள பேரிச்சம்பழத்துல பேஸ்ட் செய்து போட்டு வைக்கலாம். அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் காஜு பிளம்ஸ் அதுகள் ஏதாவது அப்படி வச்செடுக்கலாம். வேறு ஏதாவது உங்கள்ட்ட என்ன இருக்கோ அப்படியான பொருளை நீங்க அதுக்குள்ள வச்சு செய்து கொள்ளலாம். அப்ப பிஸ்கட் இன்னும் சுவையா கிடைக்கும். அதான் நான் இன்றைக்கு என்னோட எள்ளி இருந்ததால எள்ளி எடுத்துக்கொள்றேன். அடுத்தது நான் தட்டுறதுக்காக பொலித்தீனுண்ட விரிச்சு போட்டு நல்ல நீளமா நான் தட்டி எடுக்க போறேன். நீளமா உருட்டி எடுத்து போட்டு அப்படியே தட்ட போறேன். அதுக்குத்தான் உங்களுக்கு முழுவதும் தெரியுது இல்ல. வீடியோவை நான் ஃபிட் பண்ணினதால போனை ஃபிட் பண்ணி போட்டு வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு தெரியாம இருக்குது. அப்படியே நீளத்துக்கு உருட்டி எடுக்கிறேன். ஒரு பாம்புல சேப்புக்கு வந்திருக்கு. அப்படியே எவ்வளவும் எனக்கு இதை நான் கொஞ்சம் தட்டையாக்கி போட்டு அதுக்குள்ள எள்ள வச்சு நான் உருட்டி எடுக்க போறேன். அப்படியே ரொட்டுற மாதிரி அப்படியே உருட்டி எடுங்க. வட்டமா எடுத்திருந்தீங்கன்னா கணக்க வேஸ்டா போகும். அதாலதான் நான் இப்படி உருட்டிட்டு எடுக்கிறேன். நீளமாக நீள பொலித்தீனோட விரிச்சிட்டு அப்படியே தட்டி எடுங்க. பாருங்க தட்டி முடிச்சுட்டேன். அங்க நீளத்துக்கு இருக்குது, உங்களுக்கு அது தெரியல. ரெண்டு சைட்லயும் இருக்கிற அந்த சாடையா வெட்டி கொஞ்சம் நேர் பண்ணி கொள்ளுவோம். அப்படியே நேர் பண்ணிட்டு இதுக்குள்ள எள்ள உருட்டிட்டு வைப்போம். எந்த ஒரு சமையலும் கஷ்டம் இல்லை. நாங்க செய்து செய்து பழக எல்லாமே ஈஸியா வந்துடும். அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் டேஸ்ட்டுன்ட்டு அவோட பக்குவத்தை நாங்க எடுக்கணும். அதாலதான் நான் இப்ப இதுகளை செய்யறேன். ஏனென்றா எத்தனையோ சின்ன பிள்ளைய சமைக்க தெரியாது கேட்டா சொல்லுவாங்க எனக்கு டீ ஊத்த கூட தெரியாது. எல்லாம் பழகிக் கொள்ளணும். பழகுறதுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த வீடியோக்கள். நீங்க பார்த்து செய்து கொள்ளுங்க. எதுவுமே கஷ்டம் நீங்க சொல்றதுக்கு இல்ல. எல்லாம் ஈஸி. ஒதுக்கு பிழைக்குமா இருந்தா 2ஆம் தரம் சரி வரும். சரி 2ஆம் தரம் பிழைச்சாலும் 3ஆம் தரம் சரி வரும். நீங்க ஈஸியா பழகிக் கொள்ளுங்க. அப்படியே உருட்டி வச்சு போட்டு அப்படியே ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணிட்டு எங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நாங்க வெட்டி எடுக்கலாம். நீள நீங்க வெட்டி கொள்ளலாம் அல்லது மெல்லிசா வெட்டி கொள்ளலாம். மெல்லிசா வெட்டினா கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இதா இருக்கும். முழுக்க முருகி வந்துடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சம் நீளமா உங்களுக்கு விருப்பமான வடிவத்துல நீங்க வெட்டி எடுங்க. நான் வெட்ட போறத பாருங்க. நான் ஒரு டைமண்ட் ஷேப்ல வெட்டுவோம் போட்டேன். ஆனா அது டைமண்ட் ஷேப் ஆக பெருசாவே இல்லை. ஒரு அளவுக்கு நான் டைமண்ட் ஷேப்ல வெட்டி இருக்கிறேன். டைமண்ட் சொல்ல இயலாது. ஆனாலும் அளவு வெட்டி இருக்க போறேன். வெட்டினாலும் இன்னும் மெல்லிசா வரும். எங்களுக்கு மெல்லிசா தேவையில்லை. அந்த சைட் பக்கத்தை கொஞ்சம் அதுல அமர்த்தி விடுங்க. அப்ப கூடுதலா ஒட்டிக்கொள்ளும். இல்லாட்டிக்கு சில இவ்வளவு வேக் பண்ணிக்க கலண்டு வர சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த கீழ் பக்கத்தை சாடைய அப்படியே அமர்த்தி கொள்ளுங்க. அல்லது பேஸ்ட் தயாரிச்சுட்டு நீங்க ஒட்டி இருக்கலாம். பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி கலரே இல்லை. இது பாம்பு மாதிரி இருக்கு. அங்க மட்டும் இருக்கு நீளம். வீடியோ கொஞ்சம் எடுக்கக்கூடியதா இருந்ததாலதான் உங்களுக்கு முழுக்க நான் எடுக்க இல்லை. பாம்பின் பகுதி தான் உங்களுக்கு தெரியுது. வால் பகுதி அங்கால மறைஞ்சு போய் இருக்குது. இதே ஷேப்புக்கு நான் வெட்ட போறேன். இதே சைஸ்ல இதே அளவுக்கு. அப்ப அளவு மாறிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்படி அளக்குறேன். அளந்து அதை வச்சு அப்படியே அடையாளம் போட்டுட்டு பீஸ் பண்ண போறேன். பாருங்க இதே அளவுக்கு அப்படியே வச்சு வச்சு நான் சில பேருக்கு அது கை இதா வந்துடும்.
சைஸ் ஒரே அளவுக்கு நான் இவ்வளவும் எடுத்துட்டு இவ்வளத்தை நான் முதல் பேக் பண்ண போறேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பாலித்தீன் போட்டு வைப்போம். கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அந்த டைம்ல நாங்க அவனை ப்ரீஹீட் பண்ணி விடுவோம். ப்ரீஹீட் பண்ணா தான் நாங்க வச்ச உடனே இருக்கும். இல்லாட்டிக்கு அது ஹீட் ஆகவே டைம் எடுத்துட்டு இருக்கும். நாங்க வைக்கிற டைம்ல ஹீட் ஆகுறதுக்கு அது எடுத்துடும். அடுத்த ஒரு சீசன் கத்தரிக்கோல் எடுத்து இப்படி சின்ன சின்ன டிசைன் பண்ணி விடுங்க முழுவதும். அல்லது வண்டியால குத்தி விடலாம் அல்லது கத்தரிக்கோலால இப்படி செய்து விடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி செய்து கொள்ளுங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த உள்ளுக்கு வைக்கிற ஃபில்லிங் வந்து வேக் பண்ணிக்க சாடையா வெளியில வரும். அப்படியே கொஞ்சம் மூதிக்கொண்டு வெளியில வரும். பிரச்சனை இல்லை. சாடையா அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ள தள்ளி விட உள்ளுக்குள்ள போயிடும். அப்படியே அமர்த்தி விட்டமா இருந்தா உள்ளுக்குள்ள போயிடும். பாருங்க என்னோட பிஸ்கட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இப்படி உங்களோட வீட்டை செய்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவாங்க பாருங்க. அரைவாசி நான் வேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். நிச்சயம் அரைவாசி எங்கால இருக்குது. அதை நான் பிறகு செய்து எடுத்துக்கொள்றேன். இன்னொருக்கா வேக் பண்ண வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க எவ்வளவு பிஸ்கட் எனக்கு வந்திருக்கு. அப்ப எங்களோட பர்த்டே அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க இதை செய்து விட்டோமா இருந்தா பாராட்டுப்பாங்க. இது எங்க வேண்டினீங்கன்னு கேட்பாங்க. அல்லது சில வேளை நீங்க ஓர்டருக்கு உங்களுக்கு வேற எல்லாம் செய்து தாங்க, எங்களுக்கு செய்து தாங்க, எங்களோட ஒரு விசேஷத்துக்கு இப்படியானது செய்து தாங்கன்னு கேட்கிற அளவுக்கு சந்தர்ப்பம் வரும். ஆகவே நீங்க வீட்டில் இதை செய்து பாருங்க. அவன் இல்லை என்று கவலைப்பட வேணாம். அவன் இல்லாட்டியும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஒரு பெரிய ஒரு தாச்சி ஒன்றுக்குள்ள ஒரு பிளேட்ல வச்சு போட்டு இறுக்கி மூடி விட்டீங்கன்னா அது அப்படியே வெயிட் பண்ணப்பட்டு வரும். அப்படி ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன். ஈஸியான வெயிட் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வியூவர்ஸ்.